பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்தாரு. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக ஆண்டுதினமும் அதிசயங்களை காண பண்ணி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாரு. அந்த ஆண்டவரை இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில அவரை துதிக்கலாமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் நடுவில் இருந்து வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் துதித்து நான் பாடலாம். ஒருவரும் வாசம் செய்திடும் எங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம். நீதியில் நிலைத்திரு. இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அன்பு பிரியமானவர்களே, ஆங்கில வேதாகமத்திலே in righteousness you will be established, China will be far from you.
You will have nothing to fear. Terror will be far removed என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். வித்தியாசமாக இந்த நாளிலே நீதி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். அன்பு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியேலை குறித்து ஞாபகம் வருகிறது. தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் அந்த வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நீர் உம்மை ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆராதிக்கிற தெய்வத்தை மறுதலிக்காமல் அவர் இருந்ததினாலே வசனம் சொல்லுகிறது. அதே 3வது தானியேல் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்துல எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகரித்தார்கள். அந்த 7 மடங்கு அதிகரிக்கும் பொழுது கொண்டு போய் அவர்களை அந்த அந்த அக்கினியிலே போடுகிற அந்த சோல்ஜர்ஸ், அந்த வேலையாட்கள் எரிந்து அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி இடத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது புருஷர்கள் கொண்டு போகப்பட்டவர்கள் அந்த இடத்துல எரிந்து அவர்கள் நாசமாய் போனார்கள். அன்பு பிரியமானவர்களே, வசனம் அழகாக சொல்லுகிறது, நீ கொடுமைக்கு தூரமாவாய், உன்னை திகில் உன்னை பற்றாது, நீ பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் என்ற வசனம் இந்த நாளில். அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நீதி செய்து வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் நத்திங் டு ஃபியர் என்ற ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிதான் மானும் தன்னுடைய குட்டியும் ஒரு காடுகளிலே தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருந்ததாம். அப்பொழுது தாய் மான் தண்ணீரை தேடி போகும் பொழுது ஒரு ஆறு தண்ணீர்ல இருந்ததா. அந்த ஆற்றிலே தண்ணீர் குடிக்கும் பொழுது திடீரென்று முதலை அந்த மானை கவி பிடித்து உள்ளே தண்ணீருக்குள்ளே இழுத்து சென்று விட்டதாம். இதை பார்த்த மான் குட்டி பதறி போய் மே மே என்று கத்தினதாம். அப்பொழுது அங்கிருந்து பக்கத்தில் இருந்த பார்த்து கொண்டிருந்த சிங்கம் பக்கத்திலே வந்ததாம். அப்போது தாய்மான் முதலைக்கு இரையாக மாறிவிட்டது. குட்டி மான் யோசிக்கிறது, ஐயோ என்னுடைய சிங்கம் என்னை சாகடிக்க வருகிறது என்று சொல்லி நினைத்ததாம். பக்கத்திலே வரும்பொழுது சிங்கம் அதனுடைய அந்த அங்கலாய்ப்பை பார்த்து அதை அரவணைத்து தன்னுடைய பக்கத்திலே கொண்டு போனதாம். அப்படி கொண்டு போகும் பொழுது அங்கே புலி வந்ததாம், கரடி வந்ததாம் அந்த மானை பிடிக்கும்படியாய். அப்போது மாடுக்கு பயங்கர பயம், மான்குட்டிக்கு. அந்த சிங்கம் அந்த மான்குட்டியை பாதுகாத்தது. இது ஒரு கதையாக நாம் பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே திகிலுக்கு நீ தூரமாவாய், பயப்படாதிருப்பாய், அது உன்னை அணுகாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். It will not come near you என்று ஆங்கிலத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு பிரியமானவர்களே, அதே தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது தானியேல் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்கிறார். அவர் அது மட்டும் இல்லாமல் ஜெபம் செய்து பாவ அறிக்கை செய்து உம்மில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே சொல்லி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லி தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில நீதி உள்ள ஒரு மனுஷனாய் கடவுளிடத்துல திரும்பி வருகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் மாதத்துல இதுவரைக்கும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நாட்கள் கடந்து போனது போகட்டும். இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நீதியிலே நிலைத்திருக்கும் பொழுது நீ கொடுமைக்கு ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி அந்த பட்சிக்காமல் அந்த 7 மடங்கு அதிகரித்தாலும் அந்த அக்கினி அவர்களை அணுகாமல் பாதுகாத்தது போல உங்களை என்னையும் இந்த கொடுமைக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். அது மட்டும் இல்லாமல் நீ பயமில்லாது இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஏசாயா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நீ பயப்படாது இருப்பாய் என்று வசனம் சொல்லு. ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நான் போக முடியவில்லையே என்று யோசித்துக் கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயமில்லாது இருப்பாய், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக உன்னை மாற்றுவார் என்று சொல்லி இந்த மாதத்திலே செப்டம்பர் மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, தீங்கு உன்னை அணுகாது. அன்பு பிரியமானவர்கள், இந்த நாளிலே தானியேலிடமிருந்து கற்றுக்கொள்கிற பாடம்,
நாம் கன்ஃபஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் செய்து ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்தில் பிரியமானவன் என்று பெயர் எடுத்து இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திருக்கிறோம். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகில் உன்னை அணுகாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த மாதத்தை இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், பயப்படாதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.